எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். தியான வகுப்பை துவங்கலாம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. நேற்றைய வகுப்புல ஆதிமூலத்தவம் பற்றின அடிப்படை புரிதல்களை நம்ம பார்த்தோம். ஆதிமூலத்தவம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட உணர்வுகள் சார்ந்து செய்யப்பட வேண்டிய ஒன்று. அதை நீங்க செய்யுங்க. அதுல எப்படி நீங்க உணர்றீங்கன்னு பாருங்க. ஆதிமூலத்தவம் செய்யும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வரும். இப்போ நம்ம ஃபார்ம் 3 பண்ணும்போது எண்ணங்கள் வருது, சென்சேஷன்ஸ் வருது, மூச்சை கவனிக்கிறோம், வெறுமைத்தன்மை ஏற்படுது, தூக்கம் வருது, வெளியில சவுண்ட் கேட்குது, டிஸ்டர்பன்சஸ் வருது, இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? இது ஆதிமூலத்தவத்திலையும் வரும். ஆதிமூலத்தவத்துல உங்களால அந்த உணர்வை தக்க வச்சுக்க முடிஞ்சா நீங்க ஆதிமூலத்தவம் பண்ணலாம். ஆனா டிஸ்டர்பன்சஸ் இருக்குது, டைவர்ஷன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துட்டே இருக்குதுன்னா நீங்க ஃபார்ம் 3க்கு வந்துடும். இதுதான் உங்களுக்கான பேசிக் வழிகாட்டல். ஆதிமூலத்தவம் யாருக்கு எப்போ பொருந்தும் அப்படின்னே சொல்ல முடியாது. அதாவது ரொம்ப நாளா நம்ம மற்ற ஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம், இப்போ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகலாம், ஆதிமூலத்தவம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா சில நேரங்கள் அது செட் ஆகாம இருக்கலாம். இப்பதான் சில பேர் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஆதிமூலத்தவம் நல்ல ஒரு உணர்வு தரலாம். ஸோ அதனால இது தனிப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா இது இறைவன் அவர்களுக்காக நாடிய ஒரு விஷயமா தான் இதை நம்ம பார்க்கணும். அதனால நீங்க ஆதிமூலத்தவம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு பொருத்தமா இருந்தா பண்ணுங்க, பொருத்தமா இல்லைன்னா மற்ற விஷயங்களுக்கு நீங்க வாங்க. ஸோ இப்போ நாம ஆதிமூலத்தவம் செய்யறதுக்காக உட்காரலாம்.
பொருத்தமா இல்லாதவங்க ஃபார்ம் 3 பண்ண போயிடும். ஃபார்ம் 3 எப்படி பண்றது உங்களுக்கு தெரியும் தானே. ஃபார்ம் 3யை பொறுத்த வரைக்கும் அதிட்டான கட்டாயம். ஆதிமூல தவத்தை பொறுத்த வரைக்கும் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது கட்டாயம். கட்டாயமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது தேவைப்படாம கூட போகலாம். அது தனிப்பட்ட நிலைப்பாடுகள் சார்ந்தது. இப்போ நாம ஆதிமூல தவம் சார்ந்த புரிதல்களை எடுத்துக்கொள்ளும். முதல்ல தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி. இது சில நிமிடங்கள்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 3 minutes to 5 minutes வரைக்கும் கூட அந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி இருக்கலாம். அதாவது அதோட விளக்கம் என்ன? இந்த உலகத்துல என்ன தவிர யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன், தன்னந்தனியா நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வை நாம உறுதிப்படுத்துறது. இது கற்பனையா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். எல்லாருமே இருக்காங்களே சார், அவங்களாம் இல்லைன்னு நினைக்கிறது கற்பனை தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது கற்பனைன்னு சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் இருந்தாலுமே கூட நாம தன்னந்தனியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு ஆழமான உண்மை. மேலோட்டமாக இது கற்பனையாக இருக்கலாம். இதை எப்ப நம்ம உணர்ந்துக்க முடியும் அப்படின்னா, தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில இருக்கும்போது நம்ம உணர முடியும். சில நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம், என்ன கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லுவோம்? எப்ப அப்படி சொல்லுவோம்? ரொம்பவும் மனசு விட்டு போகும்போது சொல்லுவோம். ஏன்னா நம்மள அறியாம அதை சொல்லுவோம். ஏன்னா அந்த அந்த பிரச்சனை ஏற்படுத்துறதே அவங்கதான். ஆனா அந்த பிரச்சனைய அனுமதித்தது நாம தான். நம்ம அவங்களதான் குறை சொல்றோம். ஆனா அதுக்கான மூல காரணமா இருந்தது நம்ம தான். ஆனா என்ன கொஞ்சம் தனியா விடுங்க அப்படிங்கும் போதுதான் நீங்க அதுக்கான சொல்யூஷன் எடுத்துக்க முடியும். நீங்க தனியா இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதாவது நாமளா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை பத்தின ஒரு தெளிவும் ஒரு இருப்பினுடைய உறுதியும் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் நம்ம என்னை தனியா விடுங்க, என்கிட்ட எதுவும் யாரும் பேசாதீங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அதனால எல்லாருமே இருக்காங்க, நான் தன்னந்தனியா இருக்கேன்னு நினைக்கிறது கற்பனை கிடையாது, அது உண்மை. இந்த தன்னந்தனியா இருக்கும்போது 2 விஷயங்கள் நமக்கு புரியும். ஒண்ணு, நம்ம தன்னந்தனியா இருக்கவே முடியாது, இறைவன் எப்பயுமே நம்ம கூட இருக்கான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு என்னன்னா, தன்னந்தனிமையா இருக்கும்போதுதான் உறவுகள் பத்தின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் தூரமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சில விஷயங்களை கிட்ட போய் பார்த்தா தெளிவு கிடைக்கும். உறவுகள் காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை நீங்க கிட்ட இருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் தூரமான இருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ்ல தெரியும். அப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கலாம். அதனால இது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவை தர்றதுக்கும் இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறிங்கிறது உதவ முடியும். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்வியல் அம்சங்களை பத்தி நிறைய பேசுறோம். உணவு, ஜீரணம், பொருளீட்டுதல், அருளீட்டுதல், ஓய்வு, தூக்கம், அதுக்கப்புறம் உறவுகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தானே. இந்த உறவுகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான பகுதி, ஒரு கீ ஃபேஸ் இது. ஸோ இதுல நம்ம தப்பு பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நம்ம உறவுகளை பத்தி கொஞ்சம் தூரமா இருந்து புரிதல்கள் எடுத்துக்கிறதும் அந்த உறவுகளை நல்லபடியா மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு உதவ முடியும். இது உறவுகள் அப்படின்னா நீங்க உங்க சித்தப்பா, பெரியப்பா, மாமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்க ஓன் ஃபேமிலியே கூட, உங்களுடைய கணவன் மனைவியோ உங்களோட பிள்ளைகளோ கூட உங்களிலிருந்து வேறுபட்டவர்கள் தான். ஸோ அவங்களையுமே நீங்க தூரமா இருந்து பார்க்கறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு. இது நீங்க அனுபவிச்சாதான் தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கூடவே இருக்கிறீங்க, ஒரு மாசம் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்னவா உங்களோட நடந்துப்பார்? நல்ல விதமா நடந்துப்பார். உங்களுக்கு புரியுது இல்லையா? சில பேர் இவன் வரட்டும் வந்தோடனே சண்டை போடலான்னு இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க, அது வேற. பட் ஒரு சிறிய பிரிவு என்பது நம்முடைய உறவின் அருமையை, முக்கியத்துவத்தை, தன்மையை உணர்த்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்க முடியும். அதனால தன்னந்தனிமை தவ உணர்வு நெறிங்கிறது இறைவனுடன் நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதிலும்,
மனிதர்களோடு நம்முடைய உறவு எப்படி இருந்தால் நன்மை, யாரோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதிலும் நமக்கு ஒரு வழிகாட்டலை கொடுத்துவிடும். நாம் அதை பர்பஸா பண்ண மாட்டோம். அது இயல்பாகவே அமைந்துவிடும். அதனால தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அது சார்ந்த டீச்சிங்ஸ் கொடுக்கப்படும். ஸோ இப்போ நாம ஆதிமூல தவம் செய்ய போறோம். எல்லாருமே அதை அட்டெம்ப்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுதந்திரமா இருக்கணும். ஏன்னா இறைவன் முன்னாடி போயிட்டும்போது அந்த சுதந்திரம் எந்த விதத்திலையும் குறையக்கூடாது. இயல்பு நிலை, உண்மை நிலை. வேஷங்களோ பாவனைகளோ பகட்டுகளோ அங்க செல்லாது. ஏன்னா நீங்க யாருன்னு இறைவனுக்கு தெரியும். இறைவன் யாருன்னு நமக்கு தெரியும். முழுசா தெரியாட்டியும் தெரியும். அவன் அனைத்தையும் பார்ப்பவன், அவன் அனைத்தையும் அறிந்தவன் என்பது நமக்கு தெரியும். அதனாலதான் அந்த பகட்டும் பாவனைகளும் வேஷங்களும் செல்லாதுன்னு நான் சொல்றேன். அதனால இது ஒரு நன்மை, இது நமக்கு ஒரு நிம்மதி. இப்ப நீங்க அபிஷியல் பிஹேவியர் தான் ப்ரெஷர். வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஃப்ரீயா தானே இருக்கீங்க. அந்த மாதிரியான இது ஒரு நன்மை தான் இறைவன் முன்னாடி உட்கார்றது. ஆனா என்ன ப்ரெஷர் அப்படின்னா இறைவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் வேற வழி கிடையாது. நம்ம மாறியே ஆகணும். நம்ம நம்ம கெட்ட தன்மையில இறைவன் முன்னாடி உட்கார முடியாது நம்மளால. அட்லீஸ்ட் நான் கெட்டவன், என் மனசுல கெட்ட தன்மைகள் இருக்குன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் நீங்க உட்கார முடியும். அந்த அக்செப்டன்ஸுக்கு தான் இந்த ஆதிமூலத்தவம். ஏன்னா எதையுமே நீங்க மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அப்பதானே மாற முடியும். அந்த அக்செப்டன்ஸ் பெரும்பாலும் நமக்கு இருக்கிறது இல்லை. அந்த அக்செப்டன்ஸ்க்கு பதிலா நமக்கு என்ன இருக்குதுன்னா எக்ஸ்கியூசஸ் சொல்லிடுறோம். மற்றவங்க மேல பழி போட்டுரும். அவனாலதான், இப்படிதான், இதனாலதான், இப்படி இருந்ததுனாலதான், இல்லாட்டி நான் அப்படி இருந்திருப்பேன், இந்த மாதிரி சொல்லிடுவோம். இப்ப இறைவன் முன்னாடி அதெல்லாம் செல்லாது. ஏன்னா எக்ஸ்கியூசஸ்க்கு நம்ம ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கவே முடியாது. நாம தான் அதுக்கு காரணமா இருந்திருப்போம் பெரும்பகுதி. மற்ற ஃபேக்டர்ஸுமே சில காரணங்களா இருந்திருக்கலாம். ஆனா பெரும்பகுதி நீங்களா தான் இருந்திருப்பீங்க, நாமளா தான் இருந்திருப்போம். அதுக்கான ஸ்பேஸ் நம்ம தான் கொடுத்துருப்போம். அதனாலதான் அவங்க நம்ம மேல வரம்பு மீறி இருப்பாங்க. ஸோ இறைவன் முன்னாடி அட்லீஸ்ட் அதையாவது ஒத்துக்கிறோம். நான் தான் அவங்க இப்படி நடந்துகிட்டதுனாலதான் நான் இப்படி நடந்துகிட்டேன். ஆனா அவங்க அப்படி நடந்துகிட்டதுக்கு காரணம் நான் தான்றதை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ இது இறைவன் முன்னாடி நம்ம நிற்கும் போது அந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறத நம்ம முழுமையா உணர்வோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஆதிமூலத்தவம் செய்யலாம். கண்களை மூடி ஆதிமூலத்தவம் என்ற மிக உயரிய தகுதியுடைய ஆன்மீக செயல் நெறிமுறையை இறைவன் நமக்கு அனுமதித்ததற்காக நன்றி உணர்வை வெளிப்படுத்துவோம். ஆதிமூல தவத்தை தொடங்குவோம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பதனை மேற்கொள்வோம். இந்த உலகத்தில் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் தன்னந்தனியாக இருக்கிறேன் என்ற உணர்வை மனதில் உறுதியாக பதித்துக் கொள்ளுங்கள். தன்னந்தனியாக நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். மற்ற அனைவரும் போய் சேர்ந்து விட்டார்கள். நீங்கள் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தன்னந்தனிமையில் உங்கள் உணர்வு மையம் கொண்டிருக்க
உங்கள் கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாரும் இல்லை. நீங்கள் தன்னந்தனியாக இருந்து கொண்டு தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியிலும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம். மூச்சு கவனிக்கப்படலாம், எண்ணங்கள் வரலாம், சென்சேஷன் எல்லாமே வரட்டும். ஆனா நீங்க தனியா இருக்கிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும். தனியா இருக்கக்கூடிய நீங்க மூச்சு கவனிக்கிறீங்க. தனியா இருக்கக்கூடிய உங்களுக்கு பாடியில சென்சேஷன்ஸ் வருது. தனியா இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எண்ணங்கள் வருது. தனியா இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தூக்கம் வருது. இந்த மாதிரி தன்னந்தனிமை என்ற அந்த உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும். மற்ற அனைத்தும் வரலாம். அதை நீங்கள் தடுக்கவும் வேண்டாம், ஆதரிக்கவும் வேண்டாம். அது அப்படியே இருக்கு. ஆனால் தன்னந்தனிமை என்ற அந்த உணர்வு நெறியில் உறுதியாக நிலை பெற்றுவிடும். இப்போது நாம் ஆதிமூலத்தவம் செய்ய தொடங்கலாம். தன்னந்தனியாக இருக்கக்கூடிய நான் இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். தன்னந்தனியாக நான் இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். இறைவன் என்னை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய பார்வையில் என்னுடைய எந்த ஒரு அம்சமும் மறைந்ததாக இல்லை, இருக்க முடியாது. அவன் என்னுடைய உடலை, மனதை, எண்ணங்களை, நோக்கங்களை, என்னுடைய பதிவுகளை, இன்னும் என்னுடைய சகல விதத்தையும் பார்த்து கொண்டிருப்பவனாக இருக்கின்றான் என்ற அந்த உணர்வுதான் ஆதி மூலத்தவன். அகிலங்களின் இறைவன், படைப்புகளுக்கும் முன்னால் இருந்தவன், என்றென்றும் இருந்து கொண்டிருப்பவன், நித்திய ஜீவன். அவன் என்னுடைய படைப்பாளன். என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நேரடியாக என்னை பார்க்கின்றான்.
நான் அவன் முன்னால் தன்னந்தனியாக அமர்ந்திருக்கின்றேன். என்னுடைய இறைவன் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன். அவன் என்னை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய பார்வையில் என்னுடைய எதுவும் மறைந்ததாக இல்லை. அவன் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன். என்னுடைய படைப்பாளன், என்னை வாழ்வித்துக் கொண்டிருப்பவன், என்னை படைக்க நாடியவன், என்னை கைப்பற்றிக் கொள்ள இருப்பவன், என்னுடைய உரிமையாளன், எனக்கானவன், என் மீது அன்பும் அருளும் கருணையும் கண்டிப்பும் மிக்கவன். என்னுடைய இறைவன் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன். எண்ணங்கள் சுதந்திரமானதாக இருக்கட்டும். உங்கள் எண்ணங்களை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். எனவே எண்ணங்களை நீங்கள் தடுக்க வேண்டாம். எவ்வளவு கெட்ட எண்ணமாக இருந்தாலும் அது வரட்டும். இறைவன் அதையும் பார்க்கிறான். ஆனால் அந்த கெட்ட எண்ணங்கள் வேண்டாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அதையும் அவன் அறிகிறான். அனைத்தையும் அறிய வல்லவன். முழுமையான இயல்பு தன்மையில் சரணடைந்த நிலையில் அவன் முன்னால் நீங்கள் அமர்ந்திருங்கள். எண்ணங்கள் எது வேண்டுமானாலும் வரட்டும். அவன் நோக்கங்களை பார்ப்பவன். அந்த கெட்ட எண்ணங்களை நீங்கள் ஈர்த்து கொண்டவராக இருந்தாலும் அது வேண்டாம் என்று நினைப்பதை அவன் அங்கீகரிப்பவன். மனம் திருந்துதலை அங்கீகரிப்பவன். கருணையாளன், இரக்கமுடையவன். அவன் முன்னால் தான் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள்.
இறைவன் முன்னால் எந்த அழுத்தமும் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் மிக அடிப்படையான, மிக இயற்கையான இயல்பில் இருங்கள். அவன் எதையும் எதிர்பார்க்கவில்லை. தீமைகளை விலக்கி நன்மைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நன்மைகளில் நாம் ஆக வேண்டும் என்ற அந்த ஒன்றை மட்டும்தான் அவன் எதிர்பார்க்கிறான். நம்முடைய இயல்பும் அதுதான். நாம் நன்மைகளை விரும்பத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கிறது. அந்த நோக்கத்தை இறைவன் அறிந்தவனாக இருக்கின்றான். அது குறித்து நாம் திருப்தி அடைய வேண்டும். எனவே எந்த அழுத்தமும் தேவையில்லை. தீமைகள் வேண்டாம் என்பதுதான் நம்முடைய இயல்பு. நன்மைகள் வேண்டும் என்பதுதான் நம்முடைய இயல்பு. இந்த இயல்பை இறைவன் அறிந்தவன். இந்த இயல்பை அவன் வலுவூட்டக்கூடியவனாக இருக்கு. இந்த உணர்வோடு இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கிறோம். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். பொதுவாக கண்களை திறந்து ஆதிமூல தவம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இருக்கிறவங்களுக்கு புதிதாக சொல்லப்படுகிறது. முக்கியமான ஒரு ஆன்மீக செயல்முறை. முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்க பொருந்தி கொள்ள முயலுங்கள். அதுல என்னென்ன கேள்விகள், சந்தேகங்கள், தெளிவுகள் எல்லாமே அடுத்தடுத்த வகுப்புகளில் உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆதிமூலத்தவம் எனக்கு செட் ஆகல, பொருந்தலைன்னா ஃபார்ம் 3 பண்ணுங்க. இதுல எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி அப்படிங்கிறதுல இன்னும் கூட நீங்க ஆழமா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும். எப்பெல்லாம் நம்ம தனியா இருக்கிறோமோ இப்பெல்லாம் நமக்கு நன்மை உண்டு. தூக்கத்துல நம்ம தனியா தான் இருக்கணும். தூக்கத்துல எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா நம்ம தன்னந்தனியாகத்தான் இருக்கிறோம். அதை நாம் உணரவில்லை. இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில அதை உணரணும், அவ்வளவுதான். அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த உலகத்துல நமக்கு கிடைச்சதே கிடையாது. தூக்கத்துல நமக்கு நடக்குது, ஆனா நம்ம அனுபவமா இல்லை. தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில நமக்கு அது நடக்குது, நம்ம அனுபவமா அது மாறணும். எப்பெல்லாம் நம்ம தனியா இருக்கிறோமோ அப்பெல்லாம் நன்மை, பெரும் நன்மை. மனம் மனம் இரண்டினுடைய அடுக்குகள் தூய்மையடைந்த நிலையில் தனியாக இருப்பது இன்னும் சிறப்பு. அதனாலதான் நம்ம ஃபார்ம் 3 முதல்ல இன்சிஸ்ட் பண்றோம். ஆதிமூலத்தவம் நாம் செய்ய விரும்பினாலும் கூட இந்த மைண்ட் 2ல இருக்கக்கூடிய விஷயங்கள் கிளென்சிங்கா இல்லை, கிளென்ஸ்டா இல்லை அப்படின்னா நம்மளால இந்த ஆதிமூலத்தவத்தோடு பொருந்தி கொள்ள முடியாது. நமக்கு ஒரு ஒரு விதமான நெருடல் இருக்கலாம். இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட தன்மை. பட் விபாசனால என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு ஆதிமூலத்தவத்துல உட்காருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ டீப்பர் கிளென்சிங் அப்படிங்கிறது ஃபார்ம் 3ல நடக்காது. ஓரளவுக்கு ஒரு கிளீன் ஆகிட்டு அந்த டீப்பரான கிளீனிங் ஆதிமூலத்தவத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது தான் இங்க புரியுது. ஸோ இப்போதைக்கு அந்த ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு பேலன்ஸ் வச்சுக்கோங்க. டைம் கிடைக்கும் போது இதுவும் பண்ணுங்க, அதுவும் பண்ணுங்க. போக போக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இதுல, இந்த பயணத்துல. இப்போதைக்கு ஆதிமூலத்தவம்னா என்ன, எதுக்காக பண்றோம், எப்படி தொடங்கணும், தன்னந்தனிமை தவ உணர்வு நெறினா என்ன, இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய டீச்சிங்ஸ் இருக்கு. ஆதிமூலத்தவம் தொடர்பான டீச்சிங்ஸ் எக்கச்சக்கமா இருக்குது. ரொம்ப ரொம்ப சொற்பமாகத்தான் இதுவரையும் பார்த்திருக்கின்றோம். இப்போ உள்ளவங்களுக்கும் சரி, முன்னாடி பார்த்தவங்களுக்கும் சரி. இறைவனுடைய அனுமதியை கொண்டு தொடர்ந்து அதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். இன்னைக்கு நைட்டு 8 o'clock
ஒரு டிஸ்கஷன் செஷன் இருக்குது. முடிஞ்சா கலந்துக்கோங்க. அது எல்லாருக்குமான செஷன். விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.